உங்கள் சகோதரன் மேத்யூ மாறன். என் அன்புக்குரியவளே, பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீதம் 56 சங்கீதம் 11 வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆம் பிரியமானவளே, நீங்கள் தேவனை நம்பியிருங்கள். அவர் உங்களை கைவிட மாட்டார். தேவன் மீது பற்றுதலாய் இருங்கள். அவர் உங்கள் கரங்களை பிடித்து வழிநடத்துவார். எந்த தீமைகளோ எந்த பொல்லாங்குகளோ உங்களை நெருங்க முடியாது. ஏனென்றால் சர்வ வல்லமுள்ள கர்த்தர் உங்களுக்காக சிலுவையிலே யாவையும் செய்து முடித்து விட்டார். ஆகவே நீங்கள் கர்த்தர் மீது விசுவாசமாய் இருக்கும்போது தேவன் உங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார். உங்கள் இருதயத்துக்குள்ளாக சமாதானத்தை இயேசுவால் கொடுக்க முடியும். ஏனென்றால் பிசாசின் தலையை சிலுவையிலே அவர் நசுக்கியிருக்கிறார். பிசாசுடைய வல்லமை அவர் நிர்மூலமாக்கி போட்டு இருக்கிறார். ஆகவே என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை மோசம் போக்கின பொல்லாத சாத்தானுடைய ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படும், இயேசுவின் நாமத்தினாலே துரத்தப்படும். ஆகவே இயேசு மீது நம்பிக்கையாயிருங்கள். அவர் உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஆகவே நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனுஷன் நம்பாதீங்கள். மனிதனை நம்புவதை பார்க்கலாம் தேவன் மீது நம்பிக்கை வைப்பது உங்களுக்கு நலமாயிருக்கும். ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நம்பியிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே தேவன் சகலவித ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உங்களை உயர்த்துவாராக. மனுஷன் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டான். சூழ்நிலைகள் வரும்போது உங்களை கைவிட்டு விடுவான். கர்த்தரோ, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். தகப்பன் பிள்ளைக்கு இறங்குவது போல தேவன் உங்களுக்கு இறங்கி உதவி செய்வார். ஆகவே இந்த மாகியான உலகத்திலே, நிலையற்ற இந்த பூமியிலே நீங்கள் தேவன் மீது நம்பிக்கை வையுங்கள். தேவன் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உங்களை உயர்த்துவாராக. அவர்